அந்த லாஸ்ட் லெஃப்ட் தானே? ஆமாம், லெஃப்ட் திரும்ப அந்த லெஃப்ட் வெளியே போயிடலாம்ல. என் ஃபோனே கதை இருக்கு. அதோட நெட் 1 GB இருக்கா, தீர்த்துரு. சரி, யாருன்னு பாரு. கட் பண்ணி ஸ்டேரிங் திருப்பிக்கணும். அப்படியா? இப்பவே இந்த போடு போடுது. ஏசியோட பேசிக்கணும் கஸ்டமர். ஒரு மணி நேரம் வந்துடுவேன், போகலாமா? சரி, நான் வந்து உங்களுக்கு கூப்பிட்றேன். போயிட்டு வந்துடலாமா? சரி, போயிட்டு வாங்க. தேவையான மட்டும் எடுத்து. உங்களுக்கு வேணுமா? சரி, எடுத்து வரேன். லெஃப்ட் கடைசி லெஃப்ட். ஓகே, இந்த லெஃப்ட் தான். அப்போ தான் வெளியே போக முடியும். மெசேஜ் வாங்கிக்கிறேன். சரி, கவலை கொடுத்துருவாங்க. மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டி ஆஃப் ஆகிடும். 500 ரூபா கேட்குறாங்க. சொல்லுங்க. மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா ஃபஸ்ட் கியர் போட்டுருணும். ஒரு சில வண்டி இந்த மாதிரி இழுக்காது. அந்த வண்டிகளுக்கு டக்குன்னு ஃபஸ்ட் கியர் போட்டுருக்கோம். இந்த வண்டி இழுத்துருச்சு இல்லை, ஒரு சில வண்டி இந்த செகண்ட் கியரில் இழுக்காது. அந்த வண்டியில் டக்குன்னு ஃபஸ்ட் கியர் மாற்றிக்கணும். இந்த வண்டி செகண்டில் போகுது, இந்த வண்டி ஏன் போக மாட்டேங்குதுலாம் யோசிக்கக்கூடாது. டக்குன்னு ஃபஸ்ட் கியர் போட்டு ஓடிடணும். தாண்டி யாராச்சும் சொல்லுங்க. இண்டிகேட் ரைட்டில் போட்டு வந்துருக்கணும். கடைசி ரைட் கோயில் பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். அவரு வந்துட்டு இருக்காரு, இவங்களும் போயிட்டு இருக்காங்க. நம்மளால போக முடியாதுல்ல. ஓடிடலாம் பிரியா, முடியல. டக்குன்னு எக்ஸைட் மிதிச்சு ஓடிடலாம். யாருன்னு பாருங்க. அண்ணா வந்துட்டேங்கண்ணா, பஸ் ஸ்டாண்ட் தான்ற. ஒரே நிமிஷம், பஸ் ஸ்டாப் இந்த வீரவண்டி ரோட்லேருந்து வந்துருக்கேன். ஓகேண்ணா, ஓகேண்ணா. 5 நிமிஷம். 1.5 கிலோ போட்டுக்கலாம். ரைட்டுங்களா? லெஃப்ட்டும் பார்க்கணும். புரியா? நிறுத்திட்டா ஃபஸ்ட் கியர் போடணும். புரியா?
பார்க்கக்கூடாதுங்க. போகலாம். இருக்கு அப்புறம் யாரோ பாதி வண்டி ஏற்றிக்கணும். கார் அப்போ தான் அங்கே வண்டி வர்றது தெரியும். இங்கே என்ன வண்டி வர்றது தெரியாது. கார் வாடகைக்கு எடுத்துக்கலாம் யாரோ அரிசி வச்சு போயிட்டாங்க. போகலாம். வண்டி பாதி மெயின் ரோட்டில் ஏற்றிட்டு தான் வண்டி வருது இல்லைன்னு தெரியும். நம்ம மறைஞ்சு நின்றுட்டு அவங்க வந்து நம்மளை பார்த்து பயப்படக்கூடாது. ரெண்டாவது நல்லா இருக்காது. சரி நான் வந்து கூப்பிட்றேன். தாண்டி போகணும். தள்ளி போயிடலாம். கோயில்வெளி நிறுத்திக்கலாம். அங்கே ஆப்போசிட் வண்டி வருது என்னன்னு பார்க்கலாம். இவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரியாது. இவர் மறுபடியும் முன்னால் வராதுன்னு தெரியாது. போகலாம். அவ்வளோ அவசரமாக போனோம்னா ஆப்போசிட் வர வண்டிக்கு தெரியாது. போகலாம். டக்குனு எதிர்த்தாப்புல வண்டி வந்துட்டாங்கன்னா ரெண்டு நேருக்குனே நின்றுக்கணும். ஒரு செகண்ட் நின்று போகிறது தப்பு இல்லை. கொஞ்ச நாளைக்கு ரெண்டாவது இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. வீட்டில் நின்றுருந்தாங்கல்ல இன்னும் கொஞ்சம் அப்படியே மெல்ல கீழே போகணும். இன்னும் நெருங்கிடணும். அந்த ரோடு நமக்கு தெரியணும். அங்கேருந்து உள்ளேருந்து வர வண்டி நமக்கு தெரியணும். இன்னும் கொஞ்சம் நிறுத்திக்கலாம். அப்போ நிறுத்திக்கலாம். மறுபடி ஃபஸ்ட் கீர் போட்டு ஏன்னா அப்போ அங்கேருந்து அந்த வண்டி இதுக்குள்ளே வருது இந்த வண்டி இதுக்குள்ளே வருது. அப்போ தான் நமக்கு தெரியும். ரைட்டு தான். அப்படி இன்னொரு அடி இல்லை கீழே லைட்டு ஒரு நூறு கீழே லைட்டு ஒரு நூறு கீழே மறுபடி நிறுத்திக்கலாம். மறுபடி இன்னொரு நூறு அப்படியே ஒரு நூறு உள்ளே போயிடணும். அப்படியா அது தாண்டிடணும். அந்த கார் போட்டோம் அந்த மாதிரி ரைட்டில் போய்க்கலாம். ரைட்டில் திருப்பிக்கலாம். நான்லாம் எதுவும் பண்ணலம்மா, நீ தான் ஓட்டுறீங்க தெரியுதா? மச்சு அவ்வளோதான். போ ரொம்ப திருப்பக்கூடாது. அப்படியே எக்ஸைட் கொடுத்து ரெண்டாவது மகா நோனோ ரெண்டாவது நேரம் பண்ணலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் ரோடு ஒன்று அதுக்குள்ளே போயிடலாம். மூணாவது இல்லையா குழந்தை இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. நாங்கள் லெஃப்ட்டு திரும்பணும். மறுபடியும் ஸ்லோ ஆகிட்டா ரெண்டாவது லெஃப்ட்டு திரும்பணும்னு நிறுத்திக்கலாம். போகலாம். யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பின்னால் அவங்க ப்ரெஷர் கொடுத்துருவாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. திரும்பி நமக்கு எங்கே சேஃப்டி அங்கே பார்த்து நிறுத்திக்கலாம். அந்த காருக்கெல்லாம் தாண்டி கூட நிறுத்திக்கலாம். நிறுத்திக்கலாம். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு
அண்ணா வணக்கம். இங்கே போகலாங்க. ரிட்டர்ன் இங்கே இறக்கி விட்ருங்க. இங்கே ட்ராப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, பார்த்து சொல்லிக் கொடுங்க. ஓகேண்ணா பார்த்துக்கலாம். அப்டேட் ஆகி நீங்களே பார்த்துக்குங்க. வீடியோ போட்டு விட்ருவேன், நீங்களே பார்த்துக்குங்க. சரி சரிங்களா? சரி. சரி சரி போகலாம் தாங்க. தாண்டி போயிடலாம். நேராக போயிடலாம். சரியா? நிறைய போய் அந்த மினி பஸ் வந்து சில வருஷம் நீங்கள் அந்த கட்டுக்குள்ளே போயிடலாம். ஏமா நீ பயப்படுறாளா? நீங்க பயப்படுறாளா? ஆமா. என்ன சொல்லுச்சு தாத்தா? இல்லை, நான் கோயம்புத்தூர் வரேன் மம்மி, அந்த ஆண்டி ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் பண்ணுவாங்க நம்ம ரோடு அப்படி சொன்னாங்கல்ல. அதுக்காக வரும், ஆஃப்டர்நூன் வந்துடுவாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுத்தாங்க. நம்ம 4 டிக்கெட் போடலாம், 5 டிக்கெட் போடலாம். அது ஓட்டுற மாதிரி இதெல்லாம் சதையெல்லாம் இருக்காது. இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு பார்த்து. மம்மி வர்றாங்களாமான்னு சொல்லிடு. சரி, சாப்பிட்டேம்மா. சரி, போட்டு தயிர் தண்ணி ஊற்றி சாப்பிட்டு அது மாதிரி போட்டு சிறப்பு கொடுப்போம். சரி, அப்படி ஸ்பீட் பிரேக் ஸ்டாப். பேலன்ஸ் 5 நாள் சிட்டிக்குள்ளே ஓட்டி பார்த்தலாம். ஓகேண்ணா. சரிங்களா? 4 இடத்துல அப்படி சிட்டிக்குள்ளே ஓட்டினோம்னா கொஞ்சம் தெரிஞ்சிடும். நீங்கள் நல்லா தான் ஓட்டுறீங்களா, பிரச்சனை இல்லை. பட் நீ 3வது கீர் போட்டு இங்கே 2வது கீர் போட்டுருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பீடும் வந்தது. கிளச்சுக்கு வேலை முடிஞ்சதுன்னா அதுலேருந்து காலை எடுத்துருங்க. அதில் வச்சுக்கிட்டே இருக்கணுன்றது கிடையாது. சரிங்களா? கீர் போட்டு முடிச்சோடனே காலை எடுத்துருங்க. சரிங்களா? நம்ம ரிப்பீட்டடாக வச்சுக்கிட்டே இருக்கணுன்றது கிடையாது. ஃப்ளெக்ஸ் வச்சிருக்க லெஃப்ட்டு இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருங்க. நல்லா பிரேக் பிடிக்கலாங்க. நீங்கள் தான் பிடிச்சிங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வந்திருக்கலாம். இங்கே வந்து ஸ்லோ பண்ணதை அங்கிருந்தே ஸ்லோ பண்ணியிருக்கலாம். போடலாம்.
டக்குன்னு எக்ஸைட் கொடுத்து 3வது கீர் போட்டு விடலாம். ஆல்ரெடி போகலாம். 3வது கீர் ஒன்றும் நினைக்கிறேன். நான் அதுக்குள்ளே சொல்லிடுறேன். நான் 4வது கீர் காரணம் வருது. தேர்ட் கீர் போட்டே திருப்புங்க, முடியுமான்னு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பட் டெப்த் ஸ்லோ வச்சு செகண்ட் கீர் போட்டுக்கணும். ஐயோ அங்கே சரி வெயில். இவங்க வீடு நம்ம நேற்று ஆடு வாங்க போனோம்ல, அங்கேருந்து தான் வராங்க. இல்லை அழகுமலை. வாங்கிட்டு தாங்க 3வது கீர். வெள்ள ஜாஸ்தி சொல்கிறாங்க டவுனில். சரி ஸ்பீடு பிரேக் ஸ்பீடு பிரேக்கை பார்க்கல. ஓகே அவரை பார்த்துருக்கணும்ல. ஏன் பிரியா ஸ்பீடு பிரேக்கு பார்க்கல. ஓகே என்ன பாவம் பண்ணார். அவர் பட்டை கிளப்புறாரு. பூ மார்க்கெட் போய் வாங்கிக்கலாம். ஒரு 2 வருஷம் போகிற 2 ஏக்கரா வாங்கி தென்னந்தோப்பு வச்சு மாவிலாம் வச்சுக்கலாம். ஏன் அப்படியா? கரெக்டு தானே. நம்ம வீட்டில் வச்சு போகணுன்னா பிரச்சனை இல்லை. சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. டக்குன்னு எதுவும் சொல்லிட்டானா லிஃப்ட்மா இப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். ரோட்டில் எங்கேயா விட்டுட்டு வந்தாச்சுடா. இந்த மாலப்பழக்கில் வேணும். 3வது கீர் போட்டுக்கலாம். அப்படிங்க வண்டி எவ்வளோ ஃபோர்ஸ் போயிட்டு தெரியுதா? இல்லைன்னா எக்ஸைட் யூஸ் பண்ணால் விட்டால் வேலை முடியுது. குழிக்குள்ளே இறக்கி தான் பின்னால் வராங்கல்ல. செகண்ட் கீர் போட்டுருந்துக்கலாம். நம்ம ரோட்டில் போயிருக்கலாம். நம்ம நிதானமாக ஸ்லோவாக பண்ணால் நம்ம வேலையெல்லாம் கரெக்டாக நடக்கும். இல்லையா நம்ம ஃபோர்ஸ் கொடுத்துட்டாலே ப்ரோக்ராம் மாறிடும். நமக்கு அந்த ஃபோர்ஸ் தேனாமே நடக்கும். டக்கு நம்ம பிரேக் நம்ம காலில் தான் இருக்குது. நமக்கு நம்ம பண்ணிக்கலாம். அது ஒன்று கோச்சுக்காது. ஏன்டா என்ன உதச்சின்னு கேட்கவா போகுது. தெரியுதா? ஒரு தடவை தானே தெரியாமல் போவோம். கவனிக்கல நான். ஸ்லோ. இப்போ நம்ம ரோடு ஸ்டடி டக்குன்னு எக்ஸைட் கொடுத்து ஓடிடலாம். பட் கிளச்சை விட்டுறணும். கிளச்சில் காலை வச்சுக்கிட்டே
இந்த ரோடெல்லாம் இன்னைக்கு இல்லைங்க, உங்களுக்கு இந்த ரோடெல்லாம் இல்லை சொன்னாங்க இருந்தாலும் இன்னைக்கு 10வது நாள் ஓட்டு இந்த பொண்ணு இல்லை 10 நாள் ஆச்சு. அவங்க ரோட்டை மதிப்பா ஓவர்டேக் பண்ணா ஸ்பீட் கொடுங்க நீங்கள் ஓட்டு போனதுக்கு போட்டு கரெக்டாக ஸ்பீட் பிரேக்கர் வேறு வழி இல்லை, நாங்கள் போட்டு தான் ஆகணும், மறுபடியும் மாற்றி தான் ஆகணும். ஸ்பீட் பிரேக்கர் வரல அங்கே தானே அங்கே தான் வருது, நம்ம லெஃப்ட்டு போகிறோம். கீழே இறக்கி மண்ணில் இறக்கிக்கலாம், மடி ஏற்றிக்கலாம். நீங்கள் ஓட்டிட்டு போகணும் இண்டிகேட்டர் போட்டு வந்துருக்கோம். அப்படியா நம்ம ரோடு யாரும் வராங்களான்னு பட் அப்போ நம்ம ரோட்டில் நின்று தான் பார்க்கணும். நம்ம ரோடு அவங்க யூஸ் பண்ணுறாங்க பார்த்தியா. பட் வண்டி இன்னும் எத்தனை கீட் போட்டுருக்கணும், வண்டி என்ன ஃபஸ்ட் கீட் போட்டு வந்துருக்கணும். அப்படியா ஃபுல்லாக திருப்பிடுமா, நம்ம ரோட்டுக்கு வந்துடு ஃபஸ்ட்டு நம்ம ரோட்டு ஃபுல்லாக திருப்பிடுங்க, மூவ் பண்ணுங்க. அப்புறம் வண்டி நம்ம ரோட்டு அழகாக வருதான்னு பாருங்க, வந்துடுச்சா மாற்றுங்க. அது நம்ம தான் கொண்டு வரணும் நம்ம ரோட்டுக்கு. நம்ம ரோடு பிரியா, நம்ம ரோடை விட்டு வெளியே வந்துருக்கோம் தெரியுதா. போகலாம் சரி சரி. எத்தனை கீர் போட்டீங்க? பட் கீர் மாற்றும் போது பிரேக் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை நான் எதுக்கும் வச்சிருந்தேன், சேஃப்டிக்கு வச்சுருந்தேன். சேஃப்டிக்கு காலங்க வச்சிருந்தேன். நமக்கு அது அவன் தப்பு தானே. நாளைக்கு கைக்கு வந்துருச்சு. கிளச்சை விட்டுணும் தானே, 50 கியர் மட்டும்தான் கொஞ்சம் அது போட்டுக்கலாம். இல்லை ரொம்ப ஸ்பீட் வேணாம்னா 50 கியரே யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் பொறுமையாக கற்றுக்கலாம். இப்போ வேணும். இல்லை நீங்கள் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறதே பெரிய விஷயம் இல்லை. 10 நாள் லயமா தெரிஞ்சுட்டு வந்தால் கூட பரவாயில்லைங்களா. பட் இந்த கிரெடிட்லாம் எனக்கு தான் செய்யும். உங்களுக்கு தான், நான் கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கும் கிடையாது அந்த கிரெடிட். பட் ஸ்பீடு கம்மியான கீர் டவுன் பண்ணுவோம். டவுன் பண்ணுங்க, 3 கீர் போடுங்க. அந்த ஃபீல் இருக்கனால ஐயோ அது பெரிய வேலை. ரத்தத்தை பார்த்துட்டே இருக்கேன். இங்கே இது நாளைக்கு கூட ஏதோ நாளைக்கு கூட வந்து டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணிடுறோம். டைமிங் யூஸ் பண்ணக்கூடாது. அவர் ரோட்டில் போயிடுவார், நம்ம ரோட்டில் போயிடுவோம். ஸ்பீடாக வண்டி ஸ்பீடாக வருது என்ன பார்க்கக்கூடாது. ஸ்பீடாக வந்தாலும் அவர் ரோட்டில் தான் போகிறாரு. புரியுதா. இங்கே இந்த இடத்துல ஸ்பீடாக வந்து கேட்டாலும் அவர் ரோட்டில் அவர் எப்படி வேணால் வரலாம், அது ஒரு பிரச்சனை. அவங்க தெரிஞ்சிருக்கு. பட் அவங்க அந்த கிராமத்தால் மாதிரி அது ஒன்று மெயின்டைன் பண்ணணும். டக்குன்னு எக்ஸைட் மிஷினை ஓடிடலாம். எக்ஸைட் கிளச்சை விட்டாங்க. 3 கீர் ஃபீல் புரியுதா. டக்குன்னு அது பக்கத்தில் போனால் நான் வந்துடும். கண்டிப்பாக நான் வந்துருந்தேங்க. போன ஆர்டிஓ போனால் ஃபஸ்ட்டு இது ஒரு ஃபெயிலியர் டூவீலர் அது பெட்டு போட்டால் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு வந்து இது கை வச்சுட்டு இந்த மாதிரி ஓடிட்டேன். வெயில் சாமி நம்ம ரோடு பிரியா. அது
புரியுதா? எக்ஸைட் பிடிச்சா ஓடிக்கலாம். நிதானமாக ஓட்டாங்க. ரைட் சைடு மரம், அது கார் நிற்கிறதுல வேடிக்கை மரத்துக்கிட்டே இழுத்திடலாம். இண்டிகேட் ரைட்டில் போட்டு அங்கே ரைட்டில். இந்த சைடா? ஆமாம், இண்டிகேட் ரைட்டில் போட்டுருங்க. மரத்துக்கிட்டே இழுத்திடலாம். அப்படி இங்கே ரைட்டில் போயிடலாம். மண்ணில் இறக்கிறீங்க. ஏண்டாதுங்க, 10 மணி இன்னைக்கு 10 ஆகி போச்சு. அவர் இன்னும் கூப்பிடல ராஜா. என் ப்ரோக்ராம் இருக்கா? இங்கே சொல்லி வச்சுருந்தாரு. நானும் கூப்பிடுறேன். அவர் கூப்பிடு, அவருக்கும் கூப்பிடு. யார் முதல்ல வராங்க அவங்கள பார்க்கலாம். போதும். ஓகே தானே. அக்கா போகலாங்களா?